யானை பிரச்சனைங்க. அது இல்லாம இங்க வீடு போடுறதுக்கு இடமும் இல்ல. மதம் பிடிச்ச டயத்துல எங்க வீட்டவே போட்டு மிதிச்சிருக்கு. கரண்ட் வசதி எதுவுமே இல்லைங்க. சீமனை மண் வளர்க்குதான். ஏன்னா சொந்த மண்ணிங்கிறது தாய் வீட்டு உறவு மாதிரி. வீட்டுக்காரங்க எல்லாருமே வேலைக்கு போய் தான் இறந்துட்டாங்க. அவங்களாம் பைக் வச்சிருக்கிறாங்க, கார் வச்சிருக்கிறாங்க, அங்க போயிடுவாங்க. இந்த காடு தோட்டம் எல்லாம் வெட்டி அழிச்சு அந்த செட்டியார் கொடுத்த ஆளுக நாங்கள்லாம். அவங்க வீட்டில் ஜன்னி வந்தெல்லாம் இறந்துருக்காங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்கள். அப்படியா? இந்த வீட்டில் தான் வாழ்கிறாங்க. கவர்மெண்ட்டு எந்த அடிப்படை வசதியுமே செய்து கொடுக்காத ஒரு வீடு. இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம ஃபேமிலி இப்போதான் நம்ம ஃபுல்லாக குட்டினாலும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், கரண்ட் இல்லாமல். ஆமாம், அந்த வாங்கி வைக்கிற ரேஷன் அரிசியும் கூட தின்னு போடுது. இங்கே போவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே நம்ம எங்கே போகிறது? என்ன செய்யறது? அதுலயே வாழ்றாங்க. என்ன பண்றது? வாழ்ந்துதானே ஆகணும். இங்கே பாருங்கள், இதான் அந்த தடை செய்யப்பட்ட பகுதி. இதுக்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக கேட்டு போட்டிருக்காங்க. ஆனால் கரண்ட் கம்பிக்கு இது இருக்கு மாட்டேங்குது, ஷாக் அடிக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இருந்துட்டு வந்து உங்களுக்கு இப்போ பார்த்தீங்களா, பகுதி மக்கள் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, பகுதி மக்கள் கீழே போகிறேன்னு சொல்லி. ஆனால் வரும், இந்த யானை காடு தான் இது. இங்கே எத்தனை யானை இருக்கும்? இந்த குத்தி இருக்குல்ல, இதுதான் யானை குத்துனது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாவப்பட்ட பழங்குடியின மக்களை பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி தாங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஆலியார் டேமுக்கு பேக் வாட்டர், அதாவது இந்த தண்ணி விழுகிற இடத்துல ஒரு ட்ரைபல் வில்லேஜ் ஒன்று இருக்குங்க, நவமலைன்னு சொல்லிட்டு. அந்த ஊரில் மனித விலங்கு மோதல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்களை மறுகுடியை அமர்த்துறாங்க, அதாவது வேறு இடத்துக்கு ரீலொகேட் பண்ணுறாங்க. அங்கே 300 வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த பழங்குடியின மக்கள் இந்த இதை மாறி போகிறதுக்கு அதை அவங்க உண்மையில ஏற்றுக்கிறாங்களா, என்ன மாதிரி பிரச்சனைகள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சர்வே ஆல்ரெடி நான் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். என்ன சொல்கிறதுனா, அவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட பேசினேன். அவங்க நிறைய கண்ணீரை சிந்திருக்காங்க, நிறைய மனசில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் அவங்களுக்கு ஏதாவது நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். இன்னுமே அந்த ஊரில் கரண்ட் இல்லைன்னு சொன்னாங்க, அதுதான் ஏற்றுக்க முடியல. நம்ம 2025 இருக்குங்கிறதே என்னால் நம்ப முடியல. அவங்களாம் இன்னும் இப்போ ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பழங்குடியின மக்கள். எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அதாவது அவங்கள அந்த இடத்த காலி பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வேறு இடம் கொடுத்துட்டாங்க. இப்போ அலாக்கேட் ஆயிடுச்சு, அந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்திட்டாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் இங்கே நம்மளுடைய வாகனங்களில் போக முடியாது, பொது போக்குவரத்து பஸ்ஸில் மட்டும் தான் போக முடியும். ஸோ நம்ம இப்போ பஸ்ஸில் தான் போகிறோம். நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போகிற ஒரு வீடியோ. நவமலைக்கு நம்ம பஸ்ஸில் மட்டும்தான் போக முடியுங்க, நம்மளோட ப்ரைவேட் வெஹிக்கிளில் போக முடியாது. அங்கே நிறைய வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஊர் ரொம்ப பசுமையாக அழகாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டேன். ஆனால் நான் அங்கே போய் அந்த மக்களோட கலந்துக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட இருந்து பேசும்போது தான் தெரிஞ்சது அவங்க மனசில் எவ்வளோ வலி வேதனையோட. இன்னுமே கரண்ட் இல்லாமல் ஒரு கிராமம் இந்தியாவிலே இருக்குமான்னு தெரில, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பொள்ளாச்சிங்கிற டவுனுக்கு பக்கத்தில் இருக்குங்க, அது இந்த நவமலை கிராமம் தான். வாங்க இதில் அவங்க படுற கஷ்டங்களை பற்றி நம்ம விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோவில். இதுதான் நவமலை கிராமம். இங்கே பாருங்கள், அப்படியே இந்த மலைக்கு அடிவாரத்துலேயே இருக்காங்க. செம்மையாக இருக்குது இந்த ஊர் பார்க்குறதுக்கே, அழகான வாழ்க்கை வாழ்கிறாங்க. அப்படி இருந்தால் அதையும் மீறி அவங்களுக்கு இருக்கிற ஏதோ பிரச்சனைகளை பற்றி கேட்போம். காற்றடிக்குது. வீடு தான். அக்கா உங்கள் பேர் என்னங்கக்கா? என் பேர் காளியம்மாள். காளியம்மாள். இங்கே எத்தனை வருஷமாக்கா இருக்கீங்க? நாங்கள் எங்கள் அம்மா அப்பா இங்கே இருந்தாங்க. அவங்க கல்யாணம் பண்ண மட்டும் இங்கே தான் இருந்தது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படிங்களா? ஒரு 20 வருஷம் இருப்பீங்களா? 20 வருஷம் இருப்பீங்க. என்ன தொழிலுங்கக்கா பண்ணுறீங்க? நாங்கள் எல்லா வேலைக்குமே போவோங்க, கிடைக்கிற வேலைக்கு எல்லாம். இந்த ஊரில் என்னங்கக்கா தொழில்? இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா உள்ள மின்சாரம் தயாரிக்கிறாங்க. சரிங்கக்கா. அங்கே கான்ட்ராக்ட் பேசுவாங்க, மாசம் இவ்வளோ சம்பளம், செடி வெட்டு, இந்த மாதிரி கலவை வேலை, எல்லா வேலைக்கும் செய்வாங்க. சரி சரி. பசங்க போவாங்க. இந்த ஊர் நவமலைன்னு எதுக்குங்கக்கா பேர் வந்துச்சு?
அது என்னன்னு தெரியாது, எங்கள் பாட்டி தாத்தா அவங்களுக்கு தான் தெரியும். அப்படிங்களா? சரிங்க. இப்போ இங்கே இந்த ஊரில் வந்து நிறைய மக்கள் காலி பண்ணி இங்கேருந்து கீழே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதனாலங்கக்கா? காலி பண்ணி போயிட்டாங்கன்னா யானை பிரச்சனைங்க. அது இல்லாமல் இங்கே வீடு போடுறதுக்கு இடமும் இல்லை, பாறையாக இருக்குதுங்க, வந்து வீடு போட முடியாது. அப்போ அங்கே வெளியூர்லேருந்து வர பிள்ளைகளுக்கு வந்து இங்கே கரண்ட் வசதி எதுவுமே இல்லைங்க, சீமனை மண் விளக்குதா. அப்படிங்களா? அப்போ இங்கே தான் கரண்ட் தயாரிக்கிறாங்க சார், இருந்தாலும் அவங்க கொடுக்குறது இல்லைல்ல, இங்கே தர மாட்டாங்களா? அது தெரியலைங்க. இந்த ஓலை வீடா இருக்குது, அதனால இல்லையே, நிறைய ஓலை வீடாக இருந்தாலும் தர்றாங்க. இவங்க என்னன்னு தெரியலைங்க. இல்லை, இப்போ நம்ம ஏரியாவில் இருந்து இங்கே யாரும் வேலை பார்க்குறாங்களா அவங்க இதில்? இல்லை கான்ட்ராக்ட் மட்டும்தானா? எங்கேங்க? இங்கே உள்ள பவர் ஸ்டேஷனில் அவங்க வெளியூர்ல இருந்து காலி, இந்த அட்டைக்கட்டி அந்த மாதிரி எல்லாம் காடம்பாறை அங்கே டேம்ல வேலை செய்யறாங்க, அவங்களாம் காலி பண்ணி இங்க வந்து செய்வாங்க, ரிட்டையர் ஆகிட்டு போயிடுவாங்க. இங்கே உள்ள கோட்டர்ஸ் இருக்கு, அவங்களுக்குலாம் கரண்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் கரண்ட் நமக்கு கொடுக்கறது இல்லை. இப்போ எப்பவுமே கரண்ட் கிடையாது இங்கே? கரண்ட் இந்த ரோட்ல எரியுது பாருங்க, வீதி லைட், இது மட்டும் தானா? வீட்டிலலாம் அப்போ கரண்ட் மொபைல் சார்ஜ் போடுறதெல்லாம் அதெல்லாம் இந்த கனால்ல வேலை செய்யறாங்க லஸ்கர், அவங்க வந்து அவங்க வீட்டுல கரண்ட் இருக்கும், அங்க போட்டுக்குவா. நீங்க அங்க போய் போடுவீங்களா? அப்புறம் தோப்பு பார்ப்பாங்க, தோப்புக்குள்ள கரண்ட் இருக்கும், தோப்பு வீட்டுக்காரங்க வந்து அந்த காட்டுக்காரங்க கரண்ட் இழுத்து கொடுத்து. மொபைல் யூஸ் பண்றீங்களா? அங்கவே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க மொபைல் வச்சிருக்கீங்களா? மொபைல் வச்சிருக்கேன். சரி, வீட்டுக்காரங்க என்னங்க வேலை பார்க்குறாங்க? வீட்டுக்காரங்க எல்லாருமே வேலைக்கு போய் தான் இறந்துட்டாங்க. உங்க வீட்டுக்காரங்க இறந்துட்டாங்களா? எப்படி, எதெல்லாம்க்கா எப்படி இறந்தாங்க? அதான் செடி வெட்டுன்னு சொல்லி வாய்க்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. சரிங்கக்கா. அப்படி வண்டியில போகையில விழுந்தது. எங்க இருந்து போனாங்க? இங்கிருந்து நாமல்ல இருந்து, அது என்ன ஊருன்னு தெரியல, அந்த ஊருக்கு வேலைக்கு போனாங்க. போகையில சின்னார்பாதி பக்கம் போகையில வண்டி அப்செட் ஆகி கவுந்துருச்சு. இது பிக்கப் ட்ரக் மாதிரி அது கவுந்துருச்சு. அது கவுந்துருச்சு. சரிங்க. நீங்க இன்னும் கீழே போகாம இருக்கீங்க, உங்களுக்குலாம் இடம் ஒதுக்கிட்டாங்களா இது கவர்மெண்ட்? யாருக்கு? எங்களுக்குங்களா? வீடு கட்டுறதுக்கு? வீடு கட்டுறதுக்கு இப்பதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்களா? ஏதோ ஒரு எத்தனை 2 சென்ட் இடம் தர்றதா சொல்லியிருக்காங்க இல்லையா? அது சென்ட் எல்லாம் எது தெரியல. ஏதோ 5 லட்ச ரூபா வச்சு அந்த இதுக்கு வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எப்பங்க இது ஆரம்பிச்சாங்க இந்த வீட்டு வேலைங்களா? நாங்களா தான் கேட்டு போறோம். நீங்களா தான் கேட்டு போறீங்க? அப்ப கவர்மெண்டால உங்களை அனுப்பி விடல? கவர்மெண்ட் எல்லாம் எதுவும் சொல்லுங்க, நாங்களா தான் எங்களுக்கு இருக்கு பிடிக்கல, நாங்க வந்து வெளிப்பக்கம் போய்க்கிறோம். இப்போ எப்படிங்கக்கா இந்த ஊர்லயே வாழ்ந்துட்டு எப்படி கீழே போவீங்க? அது இப்போ வந்து பெரிய மனுஷங்கன்னு யாரும் இல்லைங்க. இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணி வந்த பசங்க தான் நிறைய பேர். அப்படிங்களா? வயசானவங்களாம் எங்க? வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா பாதி பேர் இறந்துட்டாங்க. அப்புறம் பாதி பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார் இல்லாதவங்க தான் நிறைய பேர், பொம்பளைங்க தான் இருக்காங்க. எல்லாம் வேலைக்கு போனோம் மொத்தமாக அந்த இதானதுனால. அதனால பசங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த ஏரியா பிடிக்கல, எந்த வசதியும் இல்லை. இங்க அந்த பசங்களை கல்யாணம் பண்ற பிள்ளைகளும் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இங்க வந்து பிடிக்க மாட்டேங்குது, இருக்க பிடிக்க. இங்க ஊரு பொண்ணுங்களே தான் இங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? இல்ல இல்லைங்க, வெளியூர் பிள்ளைங்க அங்கெல்லாம் கரண்ட் வசதியோட வர்றாங்க. இங்க வந்து பார்க்கையில நம்ம மண் விளக்கு வச்சுட்டு இருந்தனால பார்த்தா கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, அப்புறம் இருந்திருந்து பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படிங்களா? இப்போ இந்த யானை தொல்லைங்கிறது எப்படிங்க? டெய்லியுமே வருமா யானை? யானை திடீர்னு வருதுங்க, டெய்லின்னு சொல்ல முடியாது, அது எப்படின்னு தெரியாதுங்க. ஊருக்குள்ளே வருது, ஊருக்குள்ளே வந்து இதுல ரோட்ல நடந்து வந்துடும். இதுலயே எங்க வீட்டு வாசப்ப இங்கெல்லாம் வந்து நின்றுச்சுங்க யானை. அப்படிங்களா? யார் இங்க நம்ம ஊர்ல ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்காங்க? ஆமாங்க, யானை மிதிச்சு எங்க பெரியப்பா இறந்துட்டாரு. அப்புறம் ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு இருக்குங்க அந்த சைடு. இந்த ஆமா, அந்த 2 வீடு இருந்துச்சு. ஆமாங்க, அங்க எல்லாத்துக்குமே வீடு கீழே கொடுக்குறாங்க. இப்போ எல்லாத்துக்குமே வீடு கொடுக்கறதுனால எல்லாருமே போறோம். நீங்களுமே கீழே போறீங்க? அப்படிங்களா? எப்போ போறதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? வெயிட் பண்ணி நாங்க மட்டும் இல்லைங்க, எல்லாமே அப்படிதானா? என்னக்கா பிறந்த ஊரை விட்டுட்டு போறீங்க? ஒரு பிறந்த ஊர் விட்டு நீங்க பவராசு இது பண்றாங்களாமா? பவராசுன்னு இல்லைங்க, பசங்க இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க இருந்தாங்க, பிள்ளைகளும் இருந்தாங்க, எல்லாமே போயிட்டாங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்கு 2 பொட்ட பிள்ளைங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க. பையங்க படிக்கிறாங்களா? படிச்சுட்டு எங்க? ஆலியாட்டு போகுது. ஆலியாட்டு தான் போகிறோம். இப்போ படிப்புக்குன்னா பார்த்தீங்கன்னா 5வது மட்டும் தான் இங்கே இருக்குது. இங்கே ஸ்கூல் இருக்குங்களா? ஸ்கூல் இருக்குங்க, ஆனால் 5வது மட்டும் தான் இருக்குது. அப்படிங்களா? போயிட்டு வரணும். ஆமாங்க. காலையில் வந்து 6:30 பஸ். காலையில் பஸ்ஸில் போகிறாங்க படிக்கிறதுக்கு. சரி சரி. அவங்கள பஸ்ஸில் போகிறது இல்லைங்க, கோட்டர்ஸ் ஆளுங்க வந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க கிட்ட கேட்டு ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பஸ் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பஸ் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க பிள்ளைகளை தான் மெயினாக பார்ப்பாங்க. நம்மளெல்லாம் எங்கள் பிள்ளைங்கெல்லாம் போச்சுன்னா
ஆ. கூட்டிட்டு வருவாங்க. ஆ. ரொம்ப டைம் ஆச்சுன்னா சொல்லிட்டு வந்துருவாங்க. ஸ்கூல்ல போய் பஸ்ஸுக்கு தாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஓ சரி பஸ்ல சரி. வந்துக்குவாங்க. ஆனால் டெய்லியும் கூப்பிட்டு வந்துடுறாங்கல்ல. டெய்லியும் கூட்டு ஆனால் வந்து நமக்கு தானக்கா உரிமை கொடுக்கணும். நம்ம ஊரில் வந்து இவ்வளோ தூரம். கொடுக்குறாங்க. இருந்தாலும் அவங்களே பாவப்பட்டதை ஏற்றிட்டு போறாங்க. அப்படி என்னக்கா பாவம், நம்ம ஊரில் தானக்கா அவங்க வந்து பவர் ஸ்டேஷன் இது வந்து யாருமே ஏற்படுத்த முடியாது, இயற்கையாக அமைஞ்சது. இயற்கையாக தான் அமைஞ்சது. இந்த ஊர் வந்து உங்களுக்கு தான் சொந்தம். சொந்தங்க. இவங்க வந்து இப்போ வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு தேவையானது செஞ்சு கொடுத்துட்டு தான் மற்றது அவங்க பயன்படுத்திக்கணுமே தவிர. இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி இங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டலு ஏதாச்சும் உடம்பு முடியலன்னா நம்ம கீழே தான் போகணும். அப்படிங்களா? ஆமா. எல்லாத்துக்குமே கீழே தான் ஆமாங்க. போவாங்க. இப்போ பொண்ணே கட்டி கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு என்ன வசதி இருக்கு, சொந்த இடம் இருக்கா, அதைத்தான் கேட்குறாங்க. பொண்ணு அவங்க அம்மா அப்பா அவங்களே அப்படிதான் கேட்குறாங்க. இங்கே வந்து தொழிலில் எதுவுமே கிடையாது. இங்கேருந்து வெளி வேலைக்கு போயிட்டு வெளியே தான் தான் வரணும். போய்க்கணும். வெளியில போய் தான் இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இங்கே விவசாயம் பண்ணுறதுக்கும் வழி கிடையாது அது இல்ல. பூராமே. ஏன்னா லேண்டும் கிடையாது, ஆமாங்க. இந்த டேம் மட்டும்தான் இருக்குது. டேம் மட்டும்தான் இருக்கு. மீன் பிடிக்க விடுவாங்களா இங்கே? மீன் பிடிக்கலாங்க, தூண்டி போட்டு பிடிச்சிக்குவாங்க. இந்த படகுல போய் அந்த அதெல்லாம் மாதிரிலாம் பிடிக்க பிடிக்க முடியாது. முடியாது. ஏன் தூண்டி போட்டு ஆத்துக்குள்ள பிடிச்சிக்கலாங்க. டேம் பாக்கல டேம் அப்புறம் குத்தகைக்கு விட்டுருக்காங்களோ? விட்டுருக்குறாங்க. அதனால அதெல்லாம் பிடிக்க முடியாது. சரி சரி. மற்றபடி வேறு அடிப்படை வசதிகள்லாம் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா இங்கே? ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்குது. உள்ளே இருக்குங்களா? குவார்டர்ஸ்குள்ள தான் போகணும். அதுவும் அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது அவங்களுக்காக தான், வச்சு. நமக்குன்னு எதுவும் கிடையாது. இல்லைங்க. பரவாயில்ல. இல்லை எப்படி இப்படி நம்மளை விட்டுட்டாங்கன்னு தெரியலையே. இப்போ உங்களுக்கு அடிப்படை வசதிலாம் செஞ்சு தந்தால் நீங்கள் இந்த ஊரை விட்டு போக மாட்டீங்கல்ல? ஒரு வசதி இல்லைங்களே. இல்லை செஞ்சு கொடுத்தா போக அது மாட்டீங்க. இல்லாம வீடு கட்டி கொடுக்கறதுக்கு இங்க இடமும் அதே மாதிரி இப்போ இந்த இடம் பட்டாளண்டா? என்ன? இந்த இடம் உங்களோட வீடு பட்டாளண்டு கிடையாது? இல்லைங்க. புறம்போக்குல தான் இருக்கு. இல்லை எத்தனை வருஷமாக்கா புறம்போக்குல இருக்கீங்க? இது எங்க அம்மாவை தான் கேட்கணுங்க. உங்கள் அம்மா எத்தனை வருஷமா இங்கே இருந்தாங்க? எங்க அம்மா 3 தலைக்கட்டுன்னு சொல்றாங்க. ஒரு 100 வருஷமா இருப்பாங்களா? 150 வருஷம்? ஆமா. பஸ்ஸுக்காரங்களே இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க போனீங்கன்னா நாங்க எப்படி பஸ் இங்க எடுத்துட்டு வர்றது? அவங்களாம் பைக் வச்சிருக்கிறாங்க, கார் வச்சிருக்கிறாங்க, அங்க போயிடுவாங்க. அப்போ நீங்க இல்லைன்னா நாங்க எப்படி பஸ் எடுத்துட்டு வர்றது அப்படின்னு அவங்களே யோசனை பண்றாங்க. இப்போ நீங்க வந்து போகாதீங்க, இங்க இருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. எத்தனை வீடுங்கக்கா இருக்கும் இங்கே? இங்க ஒரு 30 குடும்பம் 40 குடும்பம் எல்லாருமே வீட்டில் இருக்காங்களா இல்லை பாதி பேர் காலி பண்ணிட்டாங்க? இருக்கிறாங்க. பசங்க தான் புதுசாக கல்யாணம் பண்ண பசங்க தான் போயிட்டாங்க வெளியூர். இந்த பயப்பட்டுட்டு போயிட்டாங்க. விழுந்தது அதிர்ச்சியில இருக்க மாட்டேன்னு சொல்லி போயிட்டாங்க. அந்த பிள்ளைகளும் இருக்கல. அப்புறம் கொஞ்சம் பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க. என்ன வேற என்னங்கக்கா பிரச்சனை இருக்குங்க இந்த ஊர்ல? வேற என்ன பிரச்சனை? தண்ணி வந்துருங்க ஆத்துல. தண்ணி வருமா? தண்ணி வந்துச்சுன்னா எங்க வீடு மட்டும் போகுங்க. அடிக்கடி இவ்வளவு தூரத்துக்கு தண்ணி போகும்? பாலத்துக்கு மேலே போயிடும். பாலத்துக்கு மேல போகும். பஸ் வந்து போய் வர முடியாது. எப்படி போவீங்க வெளியில போறதுன்னா? போறது தானுங்க. அப்புறம் என்ன பண்றது? எப்படி இதுல இந்த பாலத்து மேலே நடந்து போவோம். அப்படியா? தண்ணி நிறுத்திடுவாங்க, கொஞ்ச நேரம் எடுத்து விடுவாங்க. அப்புறம் எங்க மேல நிறுத்துவாங்களா? ஆமாங்க, மேல தண்ணி அப்படியே தண்ணி. ஓ, நிறுத்திட்டு போக விட்டுட்டு மறுபடியும் திறந்து விடுவாங்க. ஆமாங்க. ஆமா. எப்போ அது மாதிரி தண்ணி வரும்? மழை நல்லா பெஞ்சதுன்னா வந்துரும். இப்போ மழை காலம் தானே, அதான் கேட்குறேன். வரும். அடிக்கடி வந்துருங்க. அது வந்து ஒவ்வொரு டைம் சொல்லுவாங்க, வந்து ஆத்துக்குள்ள வந்து போகாதீங்க, தண்ணி தூக்கி விடுவாங்கன்னு. ஒரு டைம் சொல்ல மாட்டாங்க. அப்படிங்களா? திடீர்னு வந்துருங்க. நம்ம கவனமா பார்த்து துணி துவைக்கிறதா இருந்தாலும் சரி, குளிக்கிறதா இருந்தாலும் பார்த்து இங்கே குழந்தைகளை விட பார்த்துக்குவோங்க. இங்கே இந்த விலங்குகள்லாம் என்னென்ன விலங்குகள் இருக்கு? விலங்குலாம் யானைங்க, அப்புறம் இது சிறுத்தை வரும். சிறுத்தை வீட்டுக்கிட்ட வராதுங்க. வீட்டுக்கிட்ட வராது. குரங்கு தொல்லை. குரங்கெல்லாம் வீட்டுக்குள்ள பூந்துருங்க. அப்படிங்களா? சிறுத்தை ஏதாவது இந்த கால்நடையெல்லாம் அடிச்சிருக்குங்களா? ஆடெல்லாம் சாப்பிட்ருங்க. அப்படிங்களா? ஆடெல்லாம் வைக்க முடியாது. ஆடு வைக்க முடியாது. ஏன்னா ஒரு கிராமத்தில் முக்கியமான தொழிலே இந்த ஆடு மாடு வளர்க்குறது தான், கோழி வளர்க்குறது தான். அதுவே இங்கே முடியலன்னா அப்புறம் நம்ம வாழ்வாதாரம் ரொம்ப. ஆமாங்க. சிறுத்தை மட்டும் இல்லைங்க, மலைப்பாம்பு அந்த மாதிரி எல்லாம் வருங்க. கோழியே வச்சாலும் அது பிடிச்சிரும். எதுவுமே நம்பி வைக்க முடியாதுங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? இல்லைங்க, நான் உடம்பு சரியில்லைங்கனால போகிறது. கீழே விழுந்ததுலேருந்து போகிறது. உடம்பு சரி. இந்த பஸ் தான் அடுத்த ரிட்டர்ன் வரும். ஒரே பஸ் தான். ஆமாங்க. இது போய் இப்போ அடிக்கடி ரிப்பேர் ஆகி நின்றுக்குதுங்க. பஸ்ஸை நம்பி போகவும் முடிய மாட்டேங்குது. அப்படிங்களா? ஆமாங்க. யானை பிரச்சனை இருந்தாலும் அவங்க கோட்ரஸ் வீடு நல்லா இருக்குது இல்லைங்க சார். இது ஃபென்சிங்லாம் போட்டு வச்சிருக்காங்களா? இல்லைங்க, ஃபென்சிங் எல்லாம் இல்லைங்க. காங்கிரீட் வீடு இருந்தாலும் இருக்கிறதுனால அவங்க மேலே போய் நின்றுக்குவாங்க. அதனால பிரச்சனை இல்லை. இது ஓலை வீடு சும்மா இழுத்தாவே. ஆமாம், இது சும்மா லைட்டாக மோதுச்சுன்னா விழுந்துருங்க. அதனால தான் இப்போ யானை பயங்கர தொந்தரவுங்க இங்கேயா? இப்போ ரீசெண்டாக இப்போ பகல்லே வந்துடுதுங்க. பகல்லே வருது. ரேஷன் கடையெல்லாம் இருக்குங்களா? ரேஷன் மாதம் கொண்டு வந்து போடுவோம். அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அது உள்ளதான் போடுவாங்க, இங்கே போட மாட்டாங்க. எவ்வளோ தூரம் உள்ள?
1 கிலோமீட்டர் போகணும். நடந்து போகலாமா? நடந்து போகலாம், குறுக்கு வழியாக போகலாம், ரோடு சுற்றி தான் போகணும். சரி சரி. அது மற்றபடி இந்த 1000 ரூபாய் பணம்லாம் கிடைக்குதுங்களா இங்கே? அதெல்லாம் கிடைக்குங்க, அது ஓஏபி அதெல்லாம் கிடைக்குது. சரிங்கக்கா, நீங்கள் ஆனால் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கே ஒரு மாதிரியே சங்கடமாக இருக்குது. ஏன்னா கணவன் இல்லாமல் இருக்கீங்க, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. சரி, கீழே போனாவது உங்கள் வாழ்க்கை மாறும்னு எதிர்பார்க்குறீங்களா? மாறினா பரவாயில்ல. என்னக்கா படிச்சிருக்கீங்க? 6வது தான் படிச்சேன். 6வது இங்கேயே தான் படிச்சிங்களா? இங்கே தான் படிச்சேன். இந்த ஸ்கூலில் தான்? இங்கே 5வது மட்டும் படிச்சுட்டு அப்புறம் கோட்டூர் கேர்ள்ஸ் ஸ்கூல் போயிட்டு. ஓ, அங்கே கீழே கோட்டூர். தான். சரி சரி சரிங்க. படிப்பு தான் இப்போ பிரச்சனைங்க பிள்ளைகளுக்கு, படிக்கிறதுக்கு. ஓ, குழந்தைங்களுக்கு இங்கே படிக்க முடியாது? படிக்க முடியாதுங்க, பயந்துக்கிறாங்கல்ல இங்கே இருக்கிறதுக்கு. இருட்டாச்சுன்னா இந்த ஒரு லைட் மட்டும்தான், ஒரு லைட் மட்டும், வீதி லைட்டுங்க. இங்கே அப்புறம் ஒரு 4 லைட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பகலில் தான் நல்லா இருக்கு, லைட் நேரமெல்லாம் பார்த்தோம்னா ஆள் நிற்க தெரியாது, யானை வந்தாலும் தெரியாது. இதுலேயே தான் யானை நிற்கும்னா. இப்போ பாத்ரூம் வரனா கூட நம்ம லைட் பிடிச்சிட்டு தான் வெளியே வரணும். ஒரு பூச்சி கடிச்சா கூட தெரியாது, அர்ஜென்ட்டுக்கு நம்ம ஒரு வண்டி கேட்டா கூட யாரும் வரமாட்டாங்க. வாசல்ல இங்க வந்து நின்றுச்சுங்க, இந்த நாயெல்லாம் போய் உழைச்சா அந்த வீட்டுக்குள்ள வந்து பூந்துருங்க. ஓ, நாய் குலைச்சதுன்னா அது மிரண்டு வந்து இது நாயை பிடிக்கிறதுக்கு நாய் வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள பூந்துருங்க. அந்த மாதிரி ரொம்பவே கலாட்டா இருக்குதுங்க. இப்போ இங்க யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்பவே சிரமம். எப்போ எவ்வளோ சீக்கிரம் வீடு இடம் சொல்லிட்டாங்க, கட்டி கொடுத்தா போதும் சாமின்னு இருக்கிறாங்க எல்லாம். அப்படிங்க. எல்லாரும் ஒரே காலனி மாதிரி கட்டி தராங்க பூரா மொத்தமாக? அப்படி தராங்களோ? எத்தனை வீடு இதாக இருக்கு? 36 வீடு சொல்லியிருக்காங்க. 36 வீடு. இங்கே எல்லாத்துக்குமே வீடு இதாகிடுச்சுங்களா? சொல்லியிருக்கிறாங்க, எல்லாத்துக்குமே கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் நல்லது தான் பண்ணுறாங்க. நல்லது பண்ணுறாங்க. இங்கே தான் கேட்டுட்டு இருந்தாங்க, நாங்கள் இருக்கிற இடத்துல கட்டி கொடுங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்டே கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இங்கே வந்து இடம் வந்து யாரும் பட்டா கார்டு இருக்கிறதுனால யாரும் அந்த பட்டா காட்டுக்காரங்க வந்து யாரும் கொடுக்க மாட்டேங்க. தோட்டம் வச்சிருக்கிறவங்க பூரா பட்டா வச்சிருக்காங்க. ஆமாங்க. நீங்கள் மட்டும் பட்டா இல்லாமல் இருக்கீங்க. ஆமாங்க. நம்ம ஊருக்காரங்களுக்குலாம் யாருக்கும் தோட்டம் இல்லையா? இங்கே யாருங்க தோட்டம் இருக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, தோட்டத்துல கட்டி வீடு கட்டி. இங்கே வந்து வாங்கினவங்க தான் தோட்டம் வச்சிருக்காங்க, வாங்கியிருக்கிறாங்க. நம்ம ஊரில் பூர்வீகமாக யாரும் தோட்டம் வைக்கலையா? பாட்டிலாம் ரொம்ப வயசானவங்க மாதிரி இருக்காங்க. எத்தனை வருஷமா பாட்டி இங்கே இருக்கீங்க? அப்போ நீங்கள் ஏன் தோட்டம் வாங்காமல் இருக்கீங்க? பண்ற தோட்டம் பூரா அவருக்கு ஒருத்தருது. சரிங்களா. அப்ப அந்த காலத்துல எங்க அப்பாரு இருந்தவங்க, முன்னோர்கள் இருந்தவங்களோட பேரம்பிள்ளைங்க எல்லாமே இப்ப எல்லாம் இருந்து அவங்களும் எல்லாம் போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, புள்ள குட்டிகளுக்கெல்லாம் அப்போ கஞ்சி கொடுமை. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் வீடு இந்த காடு இதுகெல்லாம் கொஞ்சம் வேலை பார்த்து அவங்களுக்கெல்லாம் தோட்டம்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே அவங்க சொந்த பூமி எல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்களுக்கு ஏதாவது இந்த ராகி கம்பு சோளம் சாப்பாட்டுக்கு தானியங்கள் கொஞ்சம் கொடுத்தா அதை வச்சு சாப்பிட்டு இப்படியே முட்டாள்தனமா இருந்துட்டாங்க. அந்த காலத்துல அப்படி இருந்துட்டாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் நல்லா விவரமா இருக்கிறாங்க. அப்பெல்லாம் விவரம் இல்லாம அப்படி பொழைச்சிட்டாங்க. ஏதோ குடும்பத்தை வச்சு நம்ம குழந்தைகளை வச்சு வளர்த்துக்கிட்டா போதும், நம்ம பசி ஆத்தினா போதும் அப்படின்னு இருந்துட்டாங்க. அப்படி உள்ள சூழ்நிலையில இப்ப இருக்கிற சூழ்நிலை விவரமா இருந்தவங்க அப்ப அப்படி இருந்திருந்தாங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஏதோ காடு தோட்டங்க சொந்தமா பிடிச்சிருக்கலாம். ஏதோ இந்த ஃபாரஸ்ட்காரங்க சார்பாத்துல கூட ஏதோ வீடு இது கட்டி இருந்திருந்தாங்கன்னா இப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல அவங்க மூலியம்னாலும் வீடு ஏதோ ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, இருக்கிற இடத்துல வச்சு பண்ணி கொடுப்பாங்க. எதுவுமே இல்லாம எல்லாம் அவங்க பொழைச்சிட்டு எல்லாம் போயிட்டாங்க. இப்போ என்ன சாமி பண்ண முடியும்? எல்லாம் இப்போல்லாம் இப்போ அவங்களோட கொள்ளு பேத்தி பேரம்பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. அவங்களும் எல்லாம் பாதி பேர் எல்லாம் அழைஞ்சிட்டாங்க, எல்லாம் கிளம்பி பாதி போயிருச்சு. வசதி இல்லாதனாலே நிறைய பேர் காலி பண்ணி போயிடுறாங்க. இல்லாத கொடுமைனால எல்லாம் வெளியே அங்கங்கே போய் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி பாதி சுகம் இல்லாம எல்லாமே இறந்தவங்க எல்லாமே இதே ஊருக்காரங்களா? எத்தனை பேர் மொத்தமா? அது பார்த்து நான் 50 பேருக்கு மேல இப்ப இறந்தவங்க. இப்ப இந்த வண்டி ஆக்சிடென்ட் 5 பேர் இந்த சாலை விபத்துல இறந்தது 5 பேர். அது நியூஸ்ல எல்லாம் வந்துச்சுங்களா? வந்துருச்சுங்களா? இருக்கிறோம் சாமி, கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்கன்னு தெரியல. சரி, ஆனால் கண்டிப்பாக நான் பார்த்தேன் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக வீடு கட்டி கொடுப்பாங்க.
உங்களுக்குலாம் விருப்பம் தானம்மா இங்கேருந்து போகிறதுக்கு? ஐயோ எங்களுக்கு ரொம்பவே விருப்பம். இந்த குழந்தைகளை கொண்டே காப்பாற்றணும். அது அந்த ஒரு காரணம். அதுதான் காரணம் எங்களுக்கு மெயினாக. எங்கள் வாழ்க்கை போயிடுச்சு சாமி. இந்த பச்சை பிள்ளைங்க, எங்கள் பசங்க 2 பசங்க இருக்கிறாங்க. எல்லாமே இப்ப கல்யாணம் பண்ணாங்க. வெளியூர்ல இருந்தா பொண்ணு எடுத்துக்கிறாங்க. அந்த பிள்ளைகளாம் இருக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. மாட்டேங்கிறாங்க. சொந்த இடம் இல்லை, எந்த வசதி இல்லை. அதனால வர்றவங்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சா உடனே அவங்க ஊர் சைடெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நல்ல லைட் சௌகரியம், வீடு எல்லாமே இருக்கு. கரண்ட் வசதி எதுவுமே இல்லைங்க. இங்கே கரண்ட் இல்லை, முக்கியமாக கரண்ட் இல்லாமலாம் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. விளக்கு வச்சு இன்னுமே நவமலைன்னு பார்த்தா அதான் விளக்கு கேட்குறாங்க. வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நைட்டு காற்று அடிக்கிறதுக்கு பூரா கட்டு போச்சு. இருட்டு வீட்டுக்குள்ளதான் படுத்து இருக்கிறாங்க. இதில் தான் படுத்துருக்கீங்க. இருட்டு வீட்டுக்குள்ளதான் படுத்துக்குவாங்க. பள்ளிக்கு வர்றதெல்லாம் தெரியாது சாமி. இந்த வழியெல்லாம் பூரா செடி காடா கிடக்குது, பள்ளமா இருக்கு. எந்த ஃபுல்லாகவே காடு என்ன முக்கால்வாசி குரங்கு தான். எத்தனை குரங்கு நானும் பார்த்து வர வழியில் குரங்கு இருந்துச்சு பார்த்தேன். இப்ப பகல் நேரத்துல குரங்கெல்லாம் வீட்டுக்குள்ள பூந்து அந்த 35 ஒரு ஆள் வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்துட்டே இருப்பாங்க. குரங்கு இருந்துகிட்டே கொடுக்கறதுக்கு இருக்கணும். மட்டும். வெளியில எல்லாம் வேலைக்கெல்லாம் இப்ப போக முடியாது சாமி. ஆளுங்களும் இல்ல. ஏதோ 1-2 பசங்க இந்த விழுந்ததுல தப்பிச்சாங்க. அவங்க காயத்தோட கூலி கூலிக்கு முடிஞ்ச வேலைக்கு நல்லா போயிட்டு இருக்காங்க. வெளியில் போயிட்டு இருக்காங்க. வேற என்ன சாமி பண்றது? இவங்க கொடுக்குற காசு வாழ்க்கை முழுவதும் வைக்க முடியுமா? முடியாதுல்ல. அது இல்லாம பொம்பளைங்களுக்கெல்லாம் இங்க வேலை இல்லைங்க அதிகமா. அப்படிங்களா? எந்திரிச்சா நம்ம சமையல் செய்யறோம், சாப்பிட்றோம், அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறோங்க இப்போதைக்கு. கீழே வேலைக்கு போய் மட்டும் எல்லாமே இருந்துச்சுங்க. பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வேலை அதிகமா இல்லைங்க. இங்கே வேலையே இல்லை. எந்திரிச்சா சிவனேன்னு உட்காந்துக்க வேண்டியதான். இதே கீழையா இருந்தா ஏதோ காட்டுக்கு போலாங்க, மில்லுக்கு எத்தனை மில்லுக்கு கூப்பிடுறாங்க வேலை, கம்பெனிக்கு எல்லாமே சௌரியம் இருக்கு, நம்ம போகலாம். ஏதோ இந்த மாதிரி வயசானமா எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வீட்லயே கைத்தொழில் நிறைய பண்றாங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா சீமாரு, அப்புறம் வேஸ்ட் பனியன் பீஸ் கொண்டு வந்து போடுறாங்க, அதெல்லாம் செய்யறாங்க. பஞ்சு மாதிரி எடுக்கிறது, பென்சில் எல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க பேக்கிங்க்கு. அதனால அந்த தொழிலெல்லாம் பண்ணிக்கலாங்க. இங்க இருந்தா நமக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுவும் இல்லாம பாரசுக்காரங்க அலௌடு இல்லாம விட மாட்டாங்க உள்ள. ஒரு பாத்திரக்காரங்களே வர மாட்டேங்கிறாங்க. பாத்திரம் வேணாலுமே நாங்க கீழே தான் போய் எடுத்துட்டு வர மாதிரி. அந்த மாதிரி ஜாமான எல்லாமே வரணுமாலே இந்த பஸ்ல தான் வரணும். பஸ்ல தான் வந்து. அது ஒரு சில டைம் வர்றதில்ல சாமி. டயர் பஞ்சரு மாத்தணும் அப்படின்னு 10 மணி பஸ்ஸுக்கு போயிட்டுங்க, 4 மணி பஸ்ஸுக்கு தான் நான் வந்தேன். அந்த மாதிரி அது மட்டும் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்தேன். எங்க பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்துருந்தீங்க? ஆமாங்க. அப்புறம் என்ன செய்யறதுங்க? அதுவும் கோட்டூர் வழியா வராதுங்க. இங்க அங்கலக்குறிச்சி வழியா வந்து ஆலையார்ல வந்து உட்காந்துக்கணுங்க. இல்லைன்னா பஸ் பிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு நேரம் சுத்தி போயிருங்க பஸ். சில ரெகுலரா 5 நேரம் வருது, இருந்தாலும் ஒரு டைம்ல ரிப்பேர் ஆயிரும். ஒரே பஸ்ஸுங்க அவங்களே சொல்ல முடியாது. அவர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, கண்டக்டர் அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க பஸ் வராது அப்படின்றாங்க, சொல்லிடுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆனா இந்த எங்க ஆளுங்களுக்கு கிடையாது இல்ல. நம்ம ஆளுகளுக்குன்னு எதுவும் செஞ்சு தர மாட்டாங்க. ஆமாங்க. சும்மாவே உட்காந்துருக்கணும் நம்ம ஊரை கொடுத்துட்டு. அப்படி செஞ்சு கொடுத்தா பிரச்சனை இல்லைங்களா? அதுதான் சொல்றேன். நமக்குன்னு செஞ்சு கொடுத்துருந்தா நம்ம நேரம் மளிகை கடை சாப்பாடு எல்லாம் எதுவும் இல்லைங்க. ஹோட்டல் கிடையாது. சரி, சாப்பாடு கேண்டீன் இருக்கோ அவங்களுக்கு என்ன? அப்படியே நடந்து போகிறேங்க. அதாவது ஒரே ஒரு பஸ்ஸு தான் இருக்குது இந்த ஊருக்கு. இந்த ஊரில் இருந்து ஒரு பஸ்ஸு போயிட்டு மறுபடியும் அது பொள்ளாச்சி போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் வர்றோம். அதுதான் கணக்கு. ஒரு 20 வீடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க மனசில் நிறைய வேதனைகள் இருக்குது. இங்கே ஒரு அக்கா இப்போ தான் பல்லு விளக்கிட்டு இருக்காங்க. அடிப்படை வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது. கரண்ட்டே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாங்க. இன்னும் இங்கே யாராவது இருக்காங்களா? இப்படியே உள்ளே போனோம்னா வந்து இபி குவார்ட்டர்ஸ் இருக்காங்க. அங்கே தான் வந்து அடிப்படை வசதிகள், கரண்ட்டு, கடைகள் எல்லாமே இருக்கா. மற்றபடி இவங்க வந்து இந்த ஆற்று புறம்போக்கு அந்த இடத்துல தான் வசிக்கிறாங்க. அதாவது இங்கே தண்ணி வந்துச்சுன்னா அந்த வீடு பூராமே அடிச்சுட்டு போயிடுமா. இந்த பாலம் ஃபுல்லாகவே வந்து தண்ணி போகுமாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி வருங்கிறாங்க. இங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது வாழ்வாதாரத்துக்கு எந்த வழியுமே இல்லைங்க. எங்களுக்கு பிழைக்கிறதுக்கே வழி இல்லை, வேலைக்கு இல்லை. அதாவது இங்கேருந்து வெளி வேலைக்கு போய் தான் வந்து நாங்கள் பிழைச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி வெளி வேலைக்கு போன எங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாருமே மொத்தமாக இறந்துட்டாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இப்போ இங்கேருந்து வெளியூரில் பொண்ணு கொடுக்குறவங்க எல்லாருமே இந்த ஊருக்கு வந்து பொண்ணு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்களுமே இங்கேருந்து காலி பண்ணி வேறு இடத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆடு மாடெல்லாம் இங்கே வளர்த்தோம்னா வந்து கண்டிப்பாக சிறுத்தை அடிச்சிட்டு போயிருங்க, அதனால் அதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இந்த கிராமத்தில் வந்து யானை தொல்லை வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறாங்க. என்னென்னா யானை வந்து நைட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நிற்குமா, வீட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறாங்க. வீட்டில் பெருசாக கதவுலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா நார்மலாக ஒரு தகர மாதிரி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இந்த மலையெல்லாம் பாருங்களேன், அப்படியே கண்டிப்பாக யானை வர காடு தாங்க. அப்படியே மலையோட அடிவாரத்துலேயே இருக்குது. கண்டிப்பாக இங்கெல்லாம் இப்போவே யானை இருந்தாலும் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் வேறு தைரியமாக நடந்து போயிட்டுருக்கேன். வணக்கம்மா, உங்கள் பேர்? பார்வதி. பார்வதி அம்மா. எந்த ஊர்லம்மா இருக்கீங்க? நாகமலை. நாகமலை. இது எங்கேம்மா இருக்குது? நாகமலை இதே ஊர் தான். பொள்ளாச்சி. பொள்ளாச்சியிலேருந்து இங்கே பக்கத்தில் இருக்குது. சரிங்களா. இந்த ஊரில் எத்தனை வருஷமாம்மா இருக்கீங்க? நாங்கள் ஆண்டாண்டு காலம் இங்கேயே இருக்கிறோம். ஒரு கணக்குக்கு சொன்னோம்னா இந்த காடு தோட்டம் எல்லாம் வெட்டி அழித்து அந்த செட்டியார் கொடுத்த ஆளுங்க நாங்கள்லாம். அவங்க செத்து போயிட்டாங்க. அவங்க போன பிள்ளைங்க தான் நாங்கள். அப்போ நீங்கள் தான் இந்த ஊரோட முதல் தலைமுறையோட குழந்தைங்க. ஆமாம் ஆமாம், செட்டியார்கிட்ட வேலை பார்த்தவங்களோட குழந்தைங்க நீங்கள். அப்போ நீங்கள் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க. சரிம்மா, இந்த ஊரில் இப்போ நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனைமா நடக்குது? என்ன பிரச்சனை நடக்குது? நாங்கள் ஆண்டாடு காலம் இங்கேயே இருக்கிறோம். ஆனை வருது, அது வட்டுக்கு அது போகுது. எங்கள் வட்டுக்கு நாங்கள் தான் படுத்துக்குவோம். இங்கே இப்படிதான் படுத்துக்குவோம் நாங்கள். ஆனால் நாங்கள் ஆண்டாண்டு காலத்தில் என்ன அதுகள் நாங்கள் ஒன்றா வளர்ந்துட்டோம். அதுதான் நானும் வளர்ந்துட்டோம். இருந்து குடியிருந்து நாங்கள் பழக்கம் ஆயிடுச்சு. அதனால இப்போ எல்லாம் எங்களை போகிறதுக்கு நாங்கள் எனக்கு மனசு இல்லை. இல்லாத இத்தனை வருஷமா இல்லாத யானை இப்போ புதுசாக வந்துருச்சா? அதுதான் கேட்குறேன். பிறந்து வளர்ந்து அது கூடவே நாங்கள் இருக்கிறவங்களுக்கு இருந்துட்டு அதை விட்டு போகிறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. இப்போ பாதி குடும்பம் கீழே போயிட்டேன்னு சொல்கிறாங்க, உண்மையா? இல்லை இல்லை அதெல்லாம் பொய். எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. அப்போ இங்கே இருந்து போகிறதுக்கு யாருக்கும் விருப்பம்லாம் இல்லை? விருப்பம் இருக்குது, பாதி ஆளுக்கு இருக்குது, பாதி ஆளுக்கு இல்லை. ஏப்பா வேலைக்கு கீழே போகிறாங்க வண்டியில். பசங்க இங்கேருந்து வண்டியில் வேலைக்கு கீழே போகிறாங்க. சரிம்மா. அப்போ போகும்போது ஒரு இது நடந்துருச்சு, வண்டி விபத்து நடந்துருச்சு. அதை பார்த்துட்டு இங்கே யார் சொல்கிறது? எங்கள் ஆளுங்க. உங்கள் ஆளுகளே சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்கணும்? பாதி குடும்பங்கள் நம்ம கீழே போகலாம் அப்படிங்கிறாங்க. பாதி குடும்பம் நாங்கள் பிறந்த மண்ணை விட்டுட்டு நாங்கள் அக்கட்டாக்கிட்ட நகர மாட்டோன்ட்டு இருக்கிறோம். இப்போ இங்கே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு இல்லை. உங்களோட கணவர் அவங்க முன்னாடி இருந்த அப்பாலாம் அவங்களாம் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க? இதே தொழில் தான். இந்த விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாம் இந்த திருப்பூர்காரர்கள்லாம் வந்து வாங்கி இதை போட்டாங்க தோப்பை. அவங்க வாங்கினதுனால இது விவசாயம் பண்ணாமல் அப்படியே போட்டாங்க. இப்போ நாங்கள் இப்போ 1-2 வேலைக்கு பஸ்ஸில் போவோம், பஸ்ஸில் வரோம். நீங்கள் வெளியூர் வேலைக்கு பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வர்றீங்க. அடுத்த ஊருக்கு போவோம். அது எங்கே போவோம்? மனசு வரமா? அதுதான் சொல்கிறேன் நான். அண்ணா, உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கண்ணா. என் பேர் முருகனுங்க. முருகன். என்ன தொழில் நான் பண்ணுறீங்க? நான் இங்கே ஏபியில் ஆலியர் 230 kV எஸ்எஸில் கான்ட்ராக்ட் லேபரில். சரி, நான் இங்கே வேலை பார்க்குறீங்க. எத்தனை வருஷமான வேலை பார்க்குறீங்க? நான் அதில் ஒரு 8 வருஷம் இருக்கேங்க. சரிண்ணா, நம்ம ஊரில் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் இந்த ஊரை இப்படி வச்சுருக்காங்க, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இது ஒரு ஈபி புறம்போக்கு, அது இல்லாமல் ஆற்று புறம்போக்குன்னு சொல்கிறாங்க. 2 ரீசன் சொல்கிறாங்க. சரிண்ணா, இப்போ நம்ம குடும்பம் ஆண்டாண்டு காலமாக இங்கே தானே வாழ்கிறாங்க. இங்கே தான் புறம்போக்காக இருந்தால் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாரு தாத்தா பாட்டி கிட்டத்தட்ட 5 தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். இதுக்கு முன்னாடி இந்த தோப்பு இவ்வளோ தோப்பு கிடையாது. இங்கே ஃபுல்லாகவே விவசாயம் தான் இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாக விவசாயம். எப்படின்னா நெல் உற்பத்தி எல்லாம் இருந்துச்சு. இங்கே நெல் போட்டாங்களா? அந்த சைடு ஃபுல்லாகவே நெல் உற்பத்தி பண்ணி ஒரு 5 ஏக்கருக்கு ஃபுல்லாகவே நெல் உற்பத்தி பண்ணி இங்கேருந்து வெளியிலேருந்து ஆள் கூட்டிகிட்டு இங்கே நெல் உற்பத்தி பண்ணி இருந்த காலம்லாம் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா ஒரு 2002 1998 அந்த இதில் எனக்கு நல்ல ஞாபகங்கள் இருக்குது. நான் அப்போ ஒரு தெரியும், விவரமாக இருக்கும். ஒரு 5th 6th படிச்சுட்டு படிப்பதெல்லாம் இங்கே தான் படிச்சிங்களா? இங்கேயே +2 மட்டும் இருந்துச்சுங்க. இங்கே +2 வரைக்கும் இருந்துச்சு. 5வது வரைக்கும் தான் இருக்குது அப்படின்னா? இப்போ தான் 5வது வரைக்கும் மாற்றினாங்களே ஒழிஞ்சு. அப்படி மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே 36 குடும்பம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 60-70 ஃபேமிலி இருந்து நவமலையில். ஆமாங்க. அது இல்லாமல் குவார்ட்டர்ஸ், எல்லா குவார்ட்டர்ஸும் இது பெரிய டெவலப்பாக தான் இருந்துச்சுங்க. அப்படிங்களா? ஆட்கள் ரிட்டையர்ட் ஆகி வெளியில் போக இங்கே இருந்து ஒரு சிலர் பொண்ணு கொடுத்து வாங்கல் வெளியில் போய் செட்டில் ஆகும்போது அந்த தோப்பில் போய்
பண்ணையம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலியமா போயிட்டாங்க மக்கள், பாதி பேர் போயிட்டாங்க பயந்துட்டு யானை வருது அது வருது அப்படின்னு. ஆனா யானை வந்தாலும் ரோட்லயே வரும், இப்படிதான் போகும். ஆனா அது பார்த்து நம்ம வீட்டை உடைக்கணும்னு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமா, நானும் அனுபவப்பட்டிருக்கேன். நம்மளை டச் பண்ணணும்னா அது என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த அளவுக்குல யாருக்கு இது பண்ணல. மதம் பிடிச்ச டயத்துல எங்க வீட்டவே போட்டு மிதிச்சிருக்கு. ஆனா அந்த டயத்துல நாங்க யாரும் இல்லாத வீட்டுல இல்லாதனால தப்பிச்சிட்டோம். அப்புறம் ஒரு டைம் இங்க ஒரு பொண்ணு, சின்ன வயசு பொண்ணு, எங்க மச்சாவோட பொண்ணு, அதை குத்தி இருக்கு. மதம் பிடிச்சி அதை பிடிச்சிதான் இப்ப வந்து கோழி கமுத்தி கொண்டு போயிருக்கிறாங்க. என்ன யானை? அது யானை பெருசு, அரிசிராஜா. அது இங்க இருந்த இது. அப்புறம் ஒரு வயசானவர், அவரையும் குத்தி கொன்னு அவரும் இறந்துட்டாரு. அப்படி 2 பேர்த்த கொண்டு இருக்குது ரொம்ப நாளுக்கு முன்னாடி. ஆமா, ரொம்ப நாள். இப்ப ரீசெண்டாலாம் எதுவும் நடக்கல. ஆனா இப்ப ரீசெண்டா யானை தொல்லை அதிகமா இருக்கு, அதனால காலி பண்றோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அது உண்மையா? ரீசன் அது கிடையாதுங்க. ரீசன் அது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. அதுதான் கேட்குறேன். ஏன்னா வெளி உலக மக்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இங்கே அவங்க நியூஸில் போடுறதோ இல்லை அவங்க சொல்கிறதோ நாங்கள் நம்புகிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்தா தான் இந்த மக்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டால் தான் எங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக தான் நான் நேராகவே வந்தேன். இது வந்து சும்மா கட்டுக்கதையாக சொல்லலாம், நம்ம என்ன வாயில் வந்து சொல்லிட்டு போகலாம். ரீசன் அது கிடையாது. இப்போ கரண்ட் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதுதான் சொல்கிறேன். 2025 ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கிற கிராமத்தை நான் பார்க்குறதே ரொம்ப அதிசயமாக இருக்குது. சொல்லப்போனால் இது ரொம்ப ஒரு பொள்ளாச்சிங்கிறது ஒரு பெரிய சிட்டி, அதுலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு பவர்ஸ். நானும் அதே ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேங்க. ஆனால் எங்களுக்கு தலைக்கு மேலே தான் போகும். ஒரு ஃபோனு சார்ஜ் போடுறதுனாலே ஒன்று ஆஃபீஸ் போய் போடுவேன், இல்லாட்டி இங்கே தெரிஞ்சவங்க வீட்டில், அவங்க பார்க்குறவங்க வீட்டில் போய் சார்ஜ் போட்டுக்குவோம். இங்கே கரண்ட் தர மாட்டாங்க. என்ன ரீசன்? இது வந்து புறம்போக்குன்னு சொல்கிறாங்க, ஆற்று புறம்போக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்காக கரண்ட் தர மாட்டாங்க. சரி, அப்புறம் தண்ணியெல்லாம் போட்டிருக்காங்க. தண்ணி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கேவில் வந்து ஒருத்தர் ஜெயிச்சனால போட்டது, தண்ணி போட்டது. நீங்கள் இப்போ கரண்ட் கேட்டு போய் போராடலையா? யார்ட்டும் எழுதி கொடுக்கலையா? எத்தனை எழுதி கொடுக்குறது, எத்தனை போராட்டம். அப்போ இதுக்கு வேறு ஏதோ ஸ்ட்ராங் ரீசன் இருக்குது. அதுதான் வந்து இவ்வளோ நாள். ஏன்னா இவங்களுக்கு கரண்ட் கொடுக்கறது ஒரு நிமிஷம் ஆகாது. அவர் டிஎம்கேல ஒருத்தர் வந்து ஜெயிச்சார், ராமகிருஷ்ணன் சார் அப்படின்னு. அவர் மட்டும் 2 சோலார் போட்டு கொடுத்தாங்க. சோலார் தான்? சோலாருனா வீட்டுக்கு இல்லை, தெருவுக்கு சோலார். அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் வெளியில் போங்க, உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரோம் அப்படின்னு. என்ன இந்த டயத்தில் போன வருஷம் மழை பெய்யும் போது ரொம்ப சிரமப்பட்டோம். வீட்டில் ஜன்னி வந்தெல்லாம் இறந்துருக்காங்க, மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்கள். அப்படியா? அப்புறம் வந்து வீட்டில் வந்து ஸ்கூலில் இருக்க சொல்லி சாப்பாடு செய்கிறேன், அது தரேன், அரிசி தரேன். இந்த டயத்தில் கம்பல்சரி நீங்கள் போங்க, இதுக்கு மேலே நீங்கள் போகலைன்னா உங்களை கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னனால தான் மக்கள் பயந்துட்டு இப்போ சம்மதிக்க. இது வந்து ஒரு விதமான இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம ஃபேமிலி இப்போ தான் நம்ம ஃபுல்லாக குட்டினாலும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும், கரண்ட் இல்லாமல் மண் விளக்குல எவ்வளோ நாள் இருக்க முடியும்? அதெல்லாம் யோசிச்சு இதையும் அதையும் திங்க் பண்ணும்போது சரி இது வேண்டாம், அது பெட்டராக தெரியுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதே எங்களுக்கு இங்கே ஒரு வீடு கட்டி கொடுத்து இல்லை கரண்ட் இருந்தால் நாங்கள் ஏன் சார் போகிறோம்? முன்னாடி வந்து எங்கள் அப்பா எல்லாம் இந்த அளவு டெவலப் இல்லை. அவங்க வந்து தேன் எடுக்க, மலை நெல்லிக்காய் எடுக்க, அவங்க காட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதுக்கு மட்டும்தானே போயிட்டு இருந்தாங்க. ஆமாம், அவங்களால தான் காடே நல்லா இருந்துச்சுன்னா அதுக்காக தான் கேட்குறேன். எப்படி இவங்க காலி பண்ண ஒத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனால் இப்போ வந்து ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு இதில் எங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க. வன உரிமை சட்டம் 2006 படி நிறைய ஹெல்ப்புக்கு வந்து எங்கேயே தருமபுரியில், திருப்பூரில் நடந்திருக்கு. மக்கள் வந்து எங்களில் ஒத்துமை கிடையாது. உங்கள் மக்கள் ஒத்துமை இல்லை. இப்போ அதை நம்ம நினைச்சோம்னா நம்மளுக்கு இஷ்டப்பட்ட இடத்த காமிச்சு அங்கே வந்து 5 சென்ட் நிலம் வாங்கி நம்ம என்ன விவசாயம் பண்ணலாம். இல்லை பரம்போக்கு நிறைய இருக்கா இடம்? ஏன்னா பரம்போக்கு இடம் இருக்கா நிறையா விவசாயம் பண்ணுறதுக்கு? அப்புறம் கவர்மெண்ட் தர அது ஃபுல்லாகவே புறம்போக்கு கிடையாது தான். அது இல்லாமல் வீடு கட்ட கொடுக்குறேன்னா அந்த வீட்டிலேருந்து அந்த சைடு ஃபுல்லாகவே அந்த கோயில் வரைக்கும் வந்து ஃபுல்லாகவே இடம் இருக்குது. அவங்க நினைச்சாலும் கூட இதை வந்து ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் அவங்க யாரும் முயற்சியெல்லாம் பண்ணுறது எதுவும். ஏன்னா நம்ம ஆட்கள் இந்த விலங்குகளை பார்த்து பயப்படுற ஆளுகள் கிடையாது. ஒரு சில விலங்குகள் நம்ம சொன்னாலே புரிஞ்சுட்டு போயிடும். 200-300 வருஷமாக வாழ்ந்தவங்க திடீர்னு விலங்குகளை பார்த்து பயப்படுறாங்க. அவங்க மனித விலங்குகள் மோதல் நடைபெறுது, அதனால நாங்கள் அவங்கள கீழே இறக்கி விடுறோம். நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறீங்க போது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. ஏன்னா யாரும் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து வரமாட்டாங்க. 4 பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஷேர் பண்ணிவிட்டு அதை எடுத்து போட்டு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த காலத்தில் அதுதாங்க சார் டெண்டராக ஓடிட்டு இருக்கு. ஏன்னா சொந்த மண்ணிங்கிறது தாய் விட்டு உறவு மாதிரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம புதுசாக ஒரு பக்கம் போய் அதிகாரத்தை பண்ண முடியாது. ஆமாம், இந்த இடத்துல நான் வந்து என்ன அதிகாரம் வேணாலும் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியாத கூட நான் சொல்லிக்கிறேன். ஆமாம், புரியுது.
இது என் ஊர், நான் இங்க என்னோட இருந்தேன். மண்ணு. இப்போ இந்த இதுக்குள்ள அந்த சைடு போனா அங்க என்ன இருக்கு என்ன ஏது இருக்குன்னு இருக்காது எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். தெரியும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். தெரியும். நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே போயிட்டு இப்போ அவன் வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரனா இது 36 ஃபேமிலி ஒரு பக்கம் வீடா குதிக்கிட்டுருவாங்க. அங்க பக்கம் காட்டுல உள்ளவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க ஏது சொல்லுவாங்க யோசிப்பாங்க. எல்லாமே இருக்குது இல்லைங்க. அதான் நம்ம பிரிச்சா போய் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கும் இத்தனை வருஷம் இருந்த இடத்துக்கும் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? கரண்ட் இழுத்துருக்கலாம், எதனால் கரண்ட் இழுக்கலைன்னு தெரியல. இல்லை, மண்ணெண்ணெய் விளக்கு இன்னுமே அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னால் நம்பவே முடியல. அதுதான் சொல்கிறேன். என் வீட்டில் மட்டும்தான் கேஸ் இருக்குதுங்க. அப்படிங்களா? எங்கள் வீட்டில் மட்டும்தான் கேஸ் இருக்குது. நான் லைட்டு வந்து சோலார் லைட்டு சார்ஜ் போட்டு கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அது மட்டும்தாங்க. சரிங்க சார், நான் கொஞ்சம் வெளியில் கிளம்பணும். சரி, தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் வந்திருக்காரு. சரி, ஓகே. தேங்க்யூ மைக் சார். மட்டும் உங்கள் வீடை மட்டும் ஒரு வீடியோ எடுத்துக்குவா உள்ள. திறந்து மட்டும் விட்றீங்களாண்ணே லைட்டா? ராஜ்குமாரே உள்ள ஆள் ராஜ்குமாரண்ணே அவர் பேசுவாரா? அவர்கிட்ட ராஜ்குமாரண்ணே நீங்கள் பேசுகிறீங்களா? பேச மாட்டீங்களா? இந்த வீட்டில் தான் வாழ்கிறாங்க. கவர்மெண்ட்டு எந்த அடிப்படை வசதியுமே செய்து கொடுக்காத ஒரு வீடு. இதில் வந்து அனிமல்ஸ் தொல்லை வேறு இருக்குது. இதில் தான் படுத்துருக்காங்க. அந்த வாங்கி வைக்கிற ரேஷன் அரிசியும் கூட தின்னு போடுது. அப்புறம் இந்த மயக்காவை 2 மயக்காவை விரிச்சு மழை வந்தா ஓதமே இருக்கு, இப்படி ஓதமா இருக்கும். அதுல மயக்காவை போட்டு படுத்துக்குவோம். இங்கே தான் படுத்துக்கிறீங்களா? அப்புறம் எங்க வருதுங்க, நம்ம வீட்டுல தான் படுக்க முடியும். இந்த ஒரு வீடு தானே உங்களுக்கு? இந்த வீடு அப்பா இல்லாததுனால இந்த வீடு சும்மா இருக்குதுங்க. அம்மா என் கூட படுக்க வச்சுக்கிற ஒத்தையா இருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்குமே பட்டா தர மாட்டுறாங்க. கேட்டிருப்பீங்களா? எத்தனை வருஷமா கேட்டு? இல்லை, அத்தனை வருஷங்களா, எத்தனையோ ஆண்டுக்கு ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் இவ்வளோ பெரிய உலையிலேருந்து வந்ததுலேருந்து இந்த இடத்துல யாரும் நீ வீடும் கட்டி கொடுக்கல. கொடுத்தாங்க, புளியங்கடியில் கொடுத்தாங்க, 1.5 சென்ட்டுன்னு போட்டு ஒருத்தரங்க அளவு போட்டு. அதனால இப்போ எல்லாம் யாருமே இப்போ கேட்க இடமா இடத்துக்காக கேட்க. சரிம்மா, நான் அந்த பின்னாடி பார்த்துட்டு ஓயாமல் பெஞ்சுனுங்க. வீடெல்லாம் இப்படித்தான் இருக்கு, ஓதான் பாறையில் தான் நாங்கள் இருக்கிற இடம் இல்லைங்க. அப்படியா? இப்போ தான் இது இந்த வீட்டு எது வரைக்கும் தண்ணி வரும்? தண்ணிங்களா? பின்னாடி வந்து பின்னாடியே வாருங்க, அந்த வீட்டு ஓரத்தில் அந்த அம்மா காட்டி இந்த பார்த்துட்டு வரேன். நாய் கிடக்குது, குட்டி போட்டிருக்கு. அம்மா இருக்குதே இல்லை நாய். அடிக்கிங்களாம்மா நாய்? இது மட்டும் வரும்னா தண்ணி இவ்வளோ, அதுவும் நல்லா ஃபோர்ஸாக போகும். உங்களுக்கு இதனால் இது உங்கள் வீடு எதுமா? எங்கள் வீடு அங்கே இருக்குங்க. இந்த வீடு? இந்த வீட்டுக்காரம்மா வேலைக்கு போயிடுச்சு. வேலைக்கு போயிட்டாங்களா? ஓ சரி சரி. இது நாய் இல்லை இல்லை? இல்லைங்க. பார்த்தீங்கன்னா இங்கே மழை காலத்தில் இந்த பிரிட்ஜு நிறைஞ்சு தண்ணி போகுமா, இந்த பாலம் நிறைஞ்சு தண்ணி போகும்போது இது வரைக்குமே வரும் இவங்களோட குடியிருப்பு. இந்த பாலம் ரொம்ப நாள் ஆச்சு போல் கட்டி. என்னம்மா இதெல்லாம் பவர் ஹவுஸ் கட்டும்போது அப்போ பவர் ஆஃபீஸ் கட்டி எவ்வளோ நாள் இருக்குங்க? அது வருஷம் ஆகுங்க. வருஷம் ஆகுதுங்களா? நீங்களும் இப்போ கீழே போக போகிறீங்களா? ஆமாங்க, கீழே தாங்க போக சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க? எப்படி அதாங்க பவர் ஹவுஸ் புதுசாக வருதாங்க. ரோடு இப்படி எங்கே இப்படி கிரேஸாக போடுறாங்களா? இப்படி கிராஸாக போடுறாங்களா? அதனால இந்த வீடெல்லாம் இங்கே ஆகாது, எல்லாம் கீழே போங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து கலெக்டர்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. ராஜாங்க சொன்னேன், சரி இங்கே நெட்டு ஒரு மண்ணமாமாங்க. சரி அப்படின்னா நாங்கள் வர்றோமுங்க அப்படின்னு சொல்ல. அப்புறம் இங்கே இருக்க விட மாட்டேங்க, என்னங்க பண்ணுறேன். நீங்களா விருப்பப்பட்டுலாம் போனீங்களா? விருப்பப்பட்டு இல்லைங்க, பவராசி வருதுன்னு கேம்பெல்லாம் சொல்கிறாங்க. அதனால இங்கே எல்லாம் கேம்பு வரும், ரோடு போடணும் அப்படின்னு சொல்லி கீழே. சரி அப்படின்னா நாங்கள் கீழே போகிறோமுங்க, வீட்டை கட்டி கொடுங்க, நம்ம போகிறோம். பணம் எதுவும் தராங்களா? அப்படியே இல்லை. பணம்லாம் எதுவும் இல்லை. உங்கள் வீட்டுக்காரங்க? வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாங்க. ஏன் எல்லாரும் நிறைய பேர் இறந்துருக்காங்க, என்ன பிரச்சனை? எல்லாம் இப்படித்தாங்க, எல்லாம் வண்டியில் வேலைக்கு போய் எல்லாம் ஆப்சண்ட் ஆகி பாதி பேர் இறந்துட்டாங்க. பாதி பேர் இறந்து. நீங்கள் எத்தனை குழந்தைங்க இருக்காங்கம்மா? எங்கெங்க உங்களுக்கு? எங்களுக்கு ஒரே பொண்ணு. ஒரு பொண்ணு. எங்கே வெளியூரில் கட்டி கொடுத்துட்டீங்களா? நாங்கள் வெளியூருக்கு. இப்போ நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்களா இங்கே? நான் பேரன். பேரன் இங்கே இருக்காப்பா? நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க?
ஒரு வேலை இல்லை சாமி, வீட்டில் தான் ரேஷன் மாட்டாங்கன்னா அதை வாங்கி இப்படியே ஒரு ரேஷன் அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்க. இப்படி சும்மா தாங்க சுற்றிட்டு இருக்கிறோம். எந்த வேலை சாமி இருக்கு. ம் தண்ணி எங்கேருந்துமா வருது மேலே? அது மேலே பவராசுங்க பவர் ஆஃபீஸ் அங்கேருந்து திறந்து விடுவாங்களா? அட்டை கட்டிங்க ஆ இந்த காடம்பாறை அப்படியாரு வர முக்கியம். அங்கே அவங்க திறந்து விடுற தண்ணி தான் இங்கே வரும். ஆமாங்க, திறந்து விடாது. ஆறு மழை நிறைய இருந்துச்சுன்னா தண்ணி நிறைய வந்துச்சுன்னு இது கட்டி போகும். இது ஃபுல்லாக போகும் என்ன? அப்போ அப்போல்லாம் அங்கே போவாங்க இங்கே போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆ அப்படியே நம்ம எங்கே போகிறது, அதுதான் ஏதோ கொஞ்சம் ஒதுங்கி மேலே இருந்துக்குவீங்க. ஆமாம். இப்போ இப்போ தண்ணி எல்லாம் நிற்க விட்டு அப்புறம் வந்து ஏதோ சோறு தண்ணி ஆக்கி சாப்பிடுவோம். ஆமாம். சாப்பாடுலாம் அவங்களே கொடுப்பாங்களா அப்போதைக்கு? அதெல்லாம் இல்லை சாமி, நாங்கள் தான் சமைச்சு சாப்பிடுவோம். எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? நாங்கள் இருக்கிற சாமி ஆண்டாண்டு காலமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமாக தான் இருக்குது சாமி, என்ன பண்ணுறது. போன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும். நீங்கள் வாழ்ந்த இடம்ல இது? வாழ்ந்த உங்கள் கணவர் எல்லாம் ஒன்றா இருந்த வாழ்ந்த இடம்? ஓட்டான் புருஷன் பிள்ளைங்க எல்லாம் இருந்தாதான் எல்லாம் போயிடுச்சுங்க. எல்லாம் விட்டு போட்டு ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளையெல்லாம் வச்சுட்டு நாங்கள் தான் இருக்கிறோம் புருஷனுக்கு இல்லாமல். இங்கே ஏதோ இந்த மிருகங்கள் அதிகமாக இருக்குது அதனால் போகிறாங்க கீழே அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? இதே போல் எத்தனையோ ஆனை கலாட்டு வந்து சாமி. அந்த ஆனை கலாட்டில் எங்கள் வீட்டுக்காரத்தை அடிச்சு கொண்டு உங்கள் வீட்டுக்காரர் யானை அடிச்சு கொண்டுருச்சா? அப்படியா? எங்கள் வீட்டுக்காரோட அந்த பக்கம் ஒரு பொண்ணு இவ்வளோ அது ஒன்று 2 பேர். உங்கள் வீட்டுக்காரர் தான் யானை போச்சா? எங்கே நடந்துச்சு? அந்த சைடு. அந்த சைடுங்களா? நைட்டா? விட்டுட்டோம், நைட்டு தான். நைட்டு வீட்டுக்குள்ளேயேவா? ஆமாங்க, வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்து பண்ணி. நீங்கள் அப்போ வீட்டில் தான் இருந்தீங்களா? ஆமாம். அப்போ அந்த இடத்தையும் இப்போ விட்டுட்டோம், அங்கே இருக்குல்லைங்க, விட்டுட்டு வந்துட்டோம் வெளியே. சரிம்மா, நீங்கள் கீழே போகிற இடத்துலையாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க, பார்ப்போம். பார்க்கலாம் சாமி, உங்கள் வாய் மூத்தம் சாமி. இல்லை, எனக்குமே ஊர் அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் உங்களை இந்த மாதிரி அனுப்புறது கஷ்டமாக தான் இருக்குது. நல்லா இருக்கு சாமி, இடமெல்லாம் நல்லா இருக்குதுமா. ஆனால் எப்படியோ இவங்க தான் போங்கிறாங்க. உங்களுக்கு அங்கே தான் இது பவராஜ் கட்டுறாங்க, அது கட்டுறாங்க, வற்புறுத்துறாங்க தான். நம்ம யாருக்கிட்ட சொல்கிறது சொல்ல முடியாமல் மக்கள் சரி அவங்க சொல்கிற இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, சரி பார்த்துக்கோ. தண்ணி உள்ள ஊதி வருதுங்க, என்ன பண்ணுறாங்க? வீடு ஃபஸ்ட் இப்படி தான் இருந்துச்சுங்க. நாங்கள் மண் போட்டு மேலே ஏற்றிருக்கீங்களா? தண்ணி தான் இதில் தான் தண்ணி வரும். தான் தண்ணி வருதுங்களே, என்ன பண்ணுறது? இதில் தான் வாழ்கிறேன். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இருக்க இடம் இல்லை. உங்களுக்குலாம் விருப்பம் தான். காளியம்மாக்கா வீடை பார்க்கலாமா? இதுதான் எங்கள் வீடு. சரி, இருங்க பார்த்துட்டு வரேன். பொண்ணு இங்கே வந்து வேலைக்காக இருந்த இடம் இது. கரண்ட்டு கிடையாது. பரவாயில்லையே, 2 ரூம் வச்சுருக்கீங்களா வீட்டில்? ஏரியாவிலே உங்கள் வீடு தான் பெரிய வீடாக இருக்கு. அந்த பக்கம் ஒரு வாசல் இருக்குண்ணா, யாரும் இருக்காங்க. சரி சரி, பார்க்கலாம். மழை பெஞ்சா வெளியில் வர்றதே சிரமமாக இருக்கும் போலண்ணா. வெளியில் வரதுன்னா இது ஃபுல்லாக இதில் பாருங்க தண்ணி வர்றதுக்காக தடுத்துட்டோம். அதான் ரொம்ப மழை வந்ததுன்னா ஆற்றுல போகிற மாதிரி இப்படியே வந்து இதில் ஃபுல்லாக அடிச்சுட்டு போகும். அப்புறம் இந்த வீட்டுக்கெல்லாம் போயிடும். இதெல்லாம் பூரா போயிடுச்சு. மறுபடியும் எடுத்து வச்சிருக்கீங்களோ? மறுபடியும் எடுத்து வைக்கிறதுங்க. எலி காட்டுக்குள்ளே இருக்கிற எலிகள்லாம் வந்து இருக்க விட மாட்டேங்குது, மண்ணெல்லாம் எடுத்துருது. என்ன செய்யறது, அதுலயே வாழ்றாங்க. என்ன பண்ணுறது, வாழ்ந்து தானே ஆகணும். அப்புறம் போய் வாடகை வீடு பிடிச்சி இருக்க முடியாது. அதனால இதுலயே பாப்பா சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? அப்படிங்களா? தோப்பு வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, அப்பா காவல் பார்க்குறாரு. அப்படிங்களா? பிஸ்கட் சாப்பிடுமா பாப்பா? இந்தா பாப்பா சாப்பிடு. தேங்க்யூ சொல்லுங்கள். அதுக்கு பேசுறதுக்கு வராதுன்னு. அப்படியா? எத்தனை வயசு ஆகுது? 2 வயசு ஆகுதா? சரி பாப்பா, மாமா போயிட்டு வரவா? பாய் சொல்லுங்க. சரிம்மா. இந்த ஊர் மக்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக இல்லை. அவங்களுக்குள்ள 1000 கஷ்டங்கள்லாம் இருக்குது. இந்த பாலம் தாங்க நிறைஞ்சி தண்ணி போகிற பாலம். ஃபுல்லாக வெள்ளம் போச்சுன்னா இந்த பாலத்தில் போக்குவரத்து சுத்தமாக கட் ஆயிரும். அது தண்ணி எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போதைக்கு தான் அவங்களால போக்குவரத்து போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் இப்போ அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையாக பேச அவங்க பேச மறுக்கிறாங்க. எல்லாருமே பேச மறுக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது.
அந்த காரணத்தை வெளியில் சொன்னால் எனக்கே பிரச்சனை வந்துடும். நான் அதை எதுவும் சொல்லலை. அப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கருத்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து விருப்பப்பட்டு நாங்கள் வந்து காலி பண்ணி போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் உண்மை. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இவ்வளோ ஒரு அழகான ஊரை காலி பண்ணி போங்கன்னு சொன்னால் அவங்க எப்படிங்க காலி பண்ணி போவாங்க சொல்லுங்கள்? ட்ரைபல் வில்லேஜுங்கிறது வந்து அவங்க வந்து இந்த மிருகங்களோடய வாழ்ந்து பழகுனவங்க தாங்க. புதுசாக வந்து அவங்க வந்து ஒரு மிருகத்துக்கு பயப்படுறதோ பழகிறதெல்லாம் கிடையாது. நான் இப்போ யானை ரெகுலராக வர்ற காட்டுக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்கேன். என்னென்னா இந்த ஏரியா வீட்டுக்குள்ளே வந்து யானை வருமா அவங்க இருக்கிற ஏரியாவுக்குள்ளெல்லாம்? இங்கெல்லாம் யானை வரும். தனியாக நடந்து போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஏன்னா இதை ஃபஸ்ட் டைமு நான் வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஏன்னா எப்போவுமே நம்மளோட வீடியோலாம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் தான் போவோம். ஆனால் இந்த ஊருக்கு வந்து ஓன் வெஹிக்கிள் அலௌடு கிடையாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் பஸ்ஸில் மட்டும்தான் வர முடியும். இதெல்லாம் கண்டிப்பாக யானை வந்து போன தானேங்க. இங்கே பாருங்கள், இதான் அந்த தடை செய்யப்பட்ட பகுதி. இதுக்குள்ளே போனோம்னா கண்டிப்பாக ஊதேன். கேட்டு போட்டிருக்காங்க, ஆனால் கரண்ட்டு கம்பிக்கு இது இருக்குமான்னு தெரில. ஆள் இருக்காங்களான்னு தெரியலையே. ஷாக் அடிக்காதுன்னு சொல்லிட்டாரு. கதவை திறந்தாச்சு, உள்ளே போயிடுவோம். முழுசாக நனைஞ்சதுக்கப்புறம் எதுக்கு முக்காடு? சாக்கடிச்சா என்ன? செய்தி கேள்விப்பட்டேன் நம்ம ஊரை பற்றி. நம்ம ஊர் மக்கள்லாம் வந்து காலி பண்ணி கீழ் நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு. அது வந்து எந்த வகையில் இங்கே உண்மை? அது எந்த வகையில் உண்மைங்கன்னா, இங்கே ஒரு வேலை வந்து வருதுங்க. இங்கே கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் வச்சு பேசு. இங்கே வந்து வேலை வருது. அப்போ அந்த வேலை வர்றதுனால வந்து கொஞ்சம் இந்த இடத்துல வந்து காலி பண்ணால் இவங்க பரம்பரையை வந்து இப்போ பிறந்து வளர்ந்ததில் இந்த ஊர் தான். இந்த ஊரில் எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? இது மூணு ஆண்டு, 3 தலைமுறையாக இருக்கீங்க. 3 தலைமுறை இங்கே இருக்கிறாங்க. கணக்கில் சொன்னால் எத்தனை வருஷம் வரும்? ஒரு 300 வருமா? வருங்க. அது வி அப்பாரோட அப்பா. ஓ சரி. அது அப்பாரோட அப்பா காலத்துலேருந்து சரிங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு மின்சாரம் ஒன்று வருது. அதனால வந்து இந்த மக்களை வந்து இந்த இடத்த விட்டு கிளப்பி வேறு இடத்துல வந்து இடம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மக்கள் வந்து போகிறதுக்குள்ள அபிப்பிராயம் கிடையாது. மக்கள்கிட்ட கேட்டால் பாதி பேர் ஒத்துக்கிட்டாங்க, பாதி பேர் ஒத்துக்கல அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு வெளியில் வந்த தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானை தொந்தரவு அதிகமாக இருக்குது, அதனால் நாங்கள் இந்த மக்களை வந்து வேறு ஊருக்கு வந்து குடி வைக்கிறோம். இல்லை சார், அப்படிலாம் கிடையாது. ஏன்னா நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஒரு 330 வருஷமாக இங்கே இருக்கீங்க, அப்போ இல்லாத யானை இப்போ வந்துருச்சா? இல்லைங்க. இப்போ வந்து எப்படின்னா, அப்படியே வந்தாலும் உங்களுக்கு உள்ளே வர்றதுக்குள்ள வாய்ப்பு. ஆமாம், இல்லை பயப்படுற ஆளுங்க கிடையாது. நம்ம இந்த யானையை பார்த்து பயப்படுறா இப்போ இன்னைக்கு நேத்தான் நம்ம பார்க்குறோம். அதான் கேட்குறேன். அப்போ வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது மக்களை வேறு பக்கம் அனுப்புறது. அதாவது வந்து மக்கள் எப்படின்னா, அரசியல்வாதி எப்படி திரசு திருப்புறாங்க அந்த மாதிரி வந்து. ஆனால் அடிப்படை வசதி வந்து இன்ன நாள் வந்து இந்த நவமொழி ஒன்றுமே செஞ்சு தர செய்யலை. நானும் பார்த்தேன், கரண்ட் இல்லை, மண்ணெண்ணெய் அடுப்பு விளக்கு தான் வச்சு இது பண்ணுறோம் அப்படின்னாங்க. ஆனால் ஸ்டேஷனே இங்கே தான் இருக்குது, பவர் ஸ்டேஷனு. எல்லாம் மின்சாரமும் இங்கே தான் எடுக்கிறாங்க. அதுதான். ஆனால் இருந்துட்டாலும் வந்து எந்த ஒரு அடிப்படை வசதி கிடையாது. அதுதான் கேட்குறேன். ரோடு போட்டிருக்காங்க, ஆனால் அதுவும் நமக்காக இல்லை. இல்லைங்க, அது வந்து அந்த பவர் ஹவுஸ் மின்சாரத்துக்கு போட்டது தானுங்க. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து எப்போங்கன்னா 1965 டேம் கட்டினது. சரிங்க. அப்போது அதுக்கு முன்னாடி வந்து இந்த டேம் வழியே தான் வந்து பஸ்ஸு இதுகெல்லாம் வந்துட்டு இருந்தது. மங்கி பால்ஸ் உங்களுக்கு தெரியும். அதில் நம்ம இங்கேருந்து போகிறப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மண் ரோடு கீழே போகும். அந்த இடத்துல ஒரு போர்டு கூட லைட்டாக போட்டுப்பாங்க. அதுதான் பழைய ரோடு. அப்படிங்களா? அப்போ அந்த புளியாங்கண்ணின்னு சொல்கிறதுல இருந்து தான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வருது. இந்த டேம்பு வந்து அது பூரமே இப்போ டேமுக்கு இருக்கிறது பூரா கம்ப்ளீட்டாக பூரா விவசாய காட்டு இருந்தது. சரிங்க. அது வந்து அரசாங்கம் வந்து கைப்பற்றி நிர்ணயம் பண்ணி அந்த டேம் வந்து கட்டுறதுக்காக நிர்ணயம் பண்ணி அது இது பண்ணது. அப்போ அப்படியே இருக்கும்போது இங்கே உள்ள மக்கள் வந்து அங்கேருந்து மக்கள் வந்து 3 இடத்துல மாறி மாறி வந்துருக்குறாங்க. அப்படி வந்தவங்க தான் இங்கே. ஆமாங்க, இதுதான் லாஸ்ட் இடம். இதுதான் லாஸ்ட் இடம். சரிங்க. ஆதலையும் கோயில் ஒரு இடம். அதுக்கு இந்த பக்கம் வரும். இங்கே டேமுக்குள்ளே இப்போ தண்ணி மூடி நிற்கிது. அந்த இடத்துல உள்ள ஆட்டங்கள், அம்மிக்கல் எல்லாமே இருக்குது உள்ள இருக்கு. அந்த நான் சொல்கிற ஏரியா வந்து நீங்கள் குடியிருந்த ஏரியா. அது இப்போ தண்ணியில் மூழ்கி இருக்கு. அது தண்ணி மூழ்கி இருக்கு. அப்போ அந்த டேம் கட்டணும் விவசாய தோப்பு, வயல்
எல்லாமே நிர்வாகமாக, அதாவது வந்து விவசாய பாசன பகுதி இருந்தது தான். இப்போ நீங்கள் கரண்ட் இழுத்துருக்கீங்களா? உங்களுக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க? இந்த பென்சிங் வந்து இது வந்து செட்டியாருக்குள்ளது. ஓ, அவர் தோட்டத்து ஓனர் வந்து இப்போ நீங்கள் பண்ணையத்துக்கு பார்த்துக்கிறீங்க. ஆமாம். ஆனால் இந்த இடத்த விட்டு போனால் பெரும்பாலும் வந்து இந்த இடத்த விட்டு போனால் வெளியே போனால் தண்ணி கொஞ்சம் சிரமம். ஆனால் இந்த ஏரியாவில் வந்து விவசாயிக்கு கூட தண்ணி கொஞ்சம் மாறாது. ஆமாம், எப்போவுமே தண்ணி இருக்குங்க. இதுதான் ஒரு பெருமைக்காக. இப்போ உங்களுக்கு வீடு கீழே ரெடி ஆயிடுச்சுங்களா? சொன்னாங்களா? இல்லை சாமி, நீங்கள் ஏதோ கலெக்டர்லாம் வந்து பேசுனாங்கண்ணா? பேசுனாங்க. அப்படி ஒன்று. ஆமாம் ஆமாம். அதனால அங்கே சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வந்து போகிறதுக்கு விருப்பம். நீங்கள் போக மாட்டீங்க, இங்கே தான் இருக்க போகிறீங்களா? அது என்ன ஆகிட்டாலும் சரி. அந்த பக்கம்லாம் நிறைய பேர் போகிறோம். வேற என்ன பண்ணுறது? எங்களுக்கு எனக்கு போகிற மாதிரி அபிப்பிராயம் இல்லைங்க. வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து உங்களுக்கு இப்போ பார்த்தீங்களா, பகுதி மக்கள் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, பகுதி மக்கள் கீழே போகிறேன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இதே பாயிண்ட் இருக்கும்போது பாதி பேர் ஒற்றுமையாக எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே இதாக இருந்தால் செயல்படுத்தலாம். ஆமாம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஆள் கை தட்டி ஓசை வராது. அதுதான் 10 பேர் கை தட்டி ஓசை கொடுத்தா தான் நம்மளுக்கு அது. எப்படி சமைக்கிறதுக்கெலாம் என்ன விறகுதான். ஃபோன் வச்சுருக்கீங்களா? சார்ஜெலாம் எப்படி போடுவீங்க? சார்ஜ் பாருங்க போட்டுக்கிங்களா? அது அவங்கள்ட்ட கேட்டு அங்கே வேலை பார்க்குறவங்களுமே எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதான் கேட்டேன். அவங்க அதுதான் கேட்குறேன். காட்டுக்காரர் வந்து இப்படி ஒரு. ஆனால் முன்னாடி அப்பா வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த பாகமெல்லாம் பிரிக்காத முன்னாடி அவர் சொன்னார், நான் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 4 ஏக்கர் அளந்து போட்டுறேன், அதில் போய் குடிசை போட்டு இருந்துங்க, இத்தனை வருஷம் என்னை நம்பி இருந்தீங்க, அதில் வந்து நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. யானை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வேற இப்போ இந்த நீங்கள் இங்கே நின்று பார்த்துல நடு ரோட்டில் ரத்தி கிடக்கு. காலையில் தான் வந்து அதை பார்த்து யானை காலையில் வரும்போது பஸ்ஸில் வந்தேன். யானை சாணி நிறைய ரோட்டில் கிடந்துச்சு. யானையும் பார்த்தேன்னு சொன்னாங்க, ஆனால் நான் பார்க்கல, அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்க. ஏழை மக்களுக்கு எப்படி செய்யணும், அதை அவையில் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு முன்னுதாரணமே கிடையாது. இதனால மட்டும் டிவி கொடுத்தாங்க, அதை ஓட்டி பார்க்க முடியல. அதுதான். கிரைண்டர் கொடுத்தாங்க, அதை ஓட்டி பார்க்க முடியல. எல்லாமே கொடுத்தாங்க, அரசாங்கம் கொடுத்தாங்க, அதை பராமரிப்பு பண்ண முடியும். கரண்ட் இருந்தா தானே பார்க்க முடியும். அதுதான். ஆனால் இவங்களை சுற்றிலுமே மின்சாரத்தை ஃபுல்லாக எல்லாம் கொடுக்குறாங்க, கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. டிவி கொடுக்குறாங்க, மிக்சி கொடுக்குறாங்க, கிரைண்டர் கொடுக்குறாங்க, கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. பண்ண முடியும் சொல்லுங்க. ஆமாம். இப்படி இருக்கும்போது இவங்களை நம்பி இந்த இருக்கிற இடத்த விட்டு போய் நாங்கள் ஒரு தண்ணியெல்லாம் காட்டில் ஓட்டி விட்டா எவங்கிட்ட போய் தண்ணி கேட்க முடியும்? கரெக்ட். ஆமாம். சொல்லுங்க. இங்கே நான் வந்து நமக்கு தெரிஞ்சது எதனால பண்ணிக்கலாம், தண்ணி எடுத்துக்கலாம். வேறுங்க, இது வந்து ஆட்டுக்கால், அது எப்படியோ ஒரு தண்ணி வரட்டுங்க. ஆமாம். அதைவாது நாங்கள் குடிச்சு ஏதோ விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிறீங்க. யானை பிரச்சனையும் கிடையாது, வண்டி பிரச்சனையும் கிடையாது. மெயினாக வந்து இதுக்குள்ள வந்து ஒரு சைடு ஒரு வேலை ஒன்று வருது. அப்போ அந்த வேலை செய்யும்போது இங்கே அவியலுக்குள்ள ஒரு பாதிப்பு வருங்கிறதுக்கு ஒரு காரணத்தினால தான் இந்த இடத்த விட்டு மக்கள் வந்து கிளப்புறாங்க. என்னங்க, இதுதான் மெயின் காரணம். இதுதான் மெயின் காரணம். யானை இங்கே வருமா? உள்ளே வராது. இந்த மரமா? ஆனால் வரும். இந்த யானை காடு தான் இது. இங்கே எத்தனை யானை இருக்கும்? அது சொல்ல முடியாதுங்க. சும்மா நீங்கள் ஒரு அனுபவத்தில் சொல்லுங்களேன். ஒரு 50, ஒரு 3 எண்ணம் வரும். அவ்வளோதானா? 4 எண்ணம் வரும். அப்புறம் 2 கொம்பு வச்சது இருக்கு. குட்டியோட 3 சொன்னையா எங்க எது வீட்டுக்குள்ளே வந்து குத்துச்சிங்களா? ஓ, பின்னாடிங்களா? இந்த பீரோவா? இதுயா கொம்பு உள்ள நுழைஞ்சிருக்கா? ஆமாம். அந்த இதில் அந்த ஓட்டையா? பின்னாடி இருக்கு. இந்த குத்தி இருக்குல்ல, இதுதான் யானை குத்துனது. எந்த வழியா வந்துச்சு உள்ள? இந்த வழியா உள்ள வருதுங்க. அப்போல்லாம் இந்த ஃபென்சிங் போடாதனால உள்ள வந்துருச்சுன்னா கவனமாக தான் இருக்குன்னு மாட்டிருக்குண்ணே. அந்த உள்ள வந்து எல்லாம் அங்கே ஓடிட்டேன். நாங்கள் அந்த அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் அந்த வீடு தோட்டத்துக்காரங்களோடதா? காட்டுக்கா? அவங்க வருவாங்களா? வருவாங்க, ஏதோ ஒரு டைத்துக்கு வருவாங்க. இல்லை, என்ன பெரிய வீடாக கட்டியிருக்காங்களே, அதான் கேட்குறேன். வருவாங்க. வருவாங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில. நீங்கள் அவங்க வந்து பாதி பேர் விருப்பம் இல்லாமையும் பாதி பேர் விருப்பப்படுறாங்க. அந்த விருப்பப்படுற பாதி பேருமே வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையினால தான் மாறி போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வச்சுருக்காங்க. என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, முடிஞ்சால் இந்த கவர்மெண்ட் அவங்களுக்கு அங்கேயே ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். வேறு நான் எதுவுமே சொல்லலை. நீங்களும் உங்களுடைய கருத்தை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.